அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த 5 நொடிகள். மிக சக்தி வாய்ந்த 5 நொடிகள் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அமாவாசை, அங்காரக அமாவாசை. அது மட்டும் இல்லாம இதனை நாம் ஆஷாட அமாவாசை அப்படின்னும் அழைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறத நம்ம அனைவரும் அனுஷ்டிக்க போகிறோம். இந்த அமாவாசை தினத்துல அந்த அமாவாசை முடியக்கூடிய தருணமும் அடுத்து பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தையும் சேர்த்து வரக்கூடிய அந்த 2 மணி நேரம், அதை தான் நம்ம சோடச கலை நேரம் அப்படின்னு அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்த பிறகும் பௌர்ணமி முடிந்த பிறகும் அந்த முடியக்கூடிய அந்த 1 மணி நேரம், அடுத்து பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம். ஸோ இந்த 2 மணி நேரங்கள் சேர்ந்து வருது பாருங்க. அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மணித்துளிகள். அந்த 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்தில் வரக்கூடிய 5 வினாடிகள் அபார சக்தி பெற்ற நேரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மும்மூர்த்திகளோட ஆற்றல் அந்த நேரத்தில் இந்த உலகத்தின் மேல் பரிபூர்ணமாக இருக்குமா. அந்த நேரத்தில் இந்த உலக உயிர்கள் தங்களுடைய வேண்டுதலை, தங்களுடைய கோரிக்கையை, தங்களுடைய நிறைவேறாத ஆசையை அந்த நேரத்தில் வைக்கும் பொழுது, அதை நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கடவுளை வேண்டியும் வைக்கலாம், அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்க வைக்கலாம். அப்படி நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் நியாயமான வேண்டுதலா இருக்கணும். அதிலும் நாளை செவ்வாய்க்கிழமையில இந்த ஒரு நேரம் வருது அப்படின்னா அதை நம்ம யாருமே, அதிலும் முருக பக்தர்கள் யாருமே அதை தவற விட மாட்டாங்க. சரி, இந்த 2 மணி நேரம் நாளை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மாலை சரியாக 4:33 மணிக்கு அமாவாசை நிறைவடைகிறது. அதற்கு முன்பு 1 மணி நேரம், அதற்கு பின்பு 1 மணி நேரம் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டா சரியாக 3:33 மணிலிருந்து 5:33 மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரம் தான் சோடசக்கலை நேரம். அந்த 2 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்தில் அந்த 5 வினாடின்றீங்களே, அது எப்போ வரும்? அதை எனக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லுங்க அப்படின்னா அது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கும் அது தெரியாது. அது 5 வினாடி எப்போ அது வரும்ன்றது இன்னுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த 2 மணி நேரமும் நமக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம மனசுல அசை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, அல்லது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அது நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன்னா 1 மாசத்துல அது நிறைவேறாவிட்டாலும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமியில நம்ம அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினா ஏதாவது ஒரு நேரத்துல அது கிளிக் ஆகும். நமக்கு நிச்சயமாக நம்ம கேட்டது நிறைவேறும் அப்படின்னு தான் அர்த்தம். இதற்கு நீங்க பூஜை அறைக்கு போகணும் அப்படின்லாம் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா 3:33 to 5:33 நிறைய பேர் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தால் கூட நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புளெலாம் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை உங்கள் மனசுலே நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இல்லை நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எழுதலாம். அனைத்து வேலைகளையும் முடிச்சு வச்சுட்டு ஒரு தீபம் உங்கள் பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு முருகனை வேண்டி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தாராளமாக எழுதலாம். இந்த ஒரு நேரத்தை கண்டுபிடித்து கொடுத்தது யார்? அகத்திய மாமுனிவர். அவரு அந்த காலத்திலே இந்த நேரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால அந்த காலத்திலேயே ரிஷிகள், முனிவர்கள், அதுக்கப்புறம் தேவர்கள் கூட தங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட இந்த வரம் வேணும் அப்படின்னா இந்த சோடசக்கலை நேரத்தை தான் அவங்க பயன்படுத்தினார்களாம். ஆனா நாட்கள் ஆக ஆக அந்த சோடசக்கலை நேரம், அதனுடைய மகத்துவம் இது எல்லாமே குறைஞ்சிடுச்சு. இப்போ அந்த குறிப்பிட்ட அந்த 5 வினாடி எப்போ வருது அப்படிங்கிறத யாராலையும் யூகிக்க முடியல அப்படிங்கிறதால அதில் மக்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் யார் ஒருத்தவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்து ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாராளமாக இந்த 2 மணி நேரத்தில் மந்திர ஜபம், தியானம் முதலியவற்றை செய்யலாம். ஸோ யாராவது எனக்கு டைம் இருக்குது, நாளைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலம் 3:04 மணிக்கு வருது. ஸோ 3:33க்கு இந்த சோடசக்கலை நேரம் ஆரம்பமாகிறது. நிறைய பேர் ராகு கால பூஜை உங்கள் வீட்டுக்கு
அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சப்பழம் விளக்கெல்லாம் போடுவீங்க. ஸோ நீங்கள் அப்படி போடுற பழக்கம் உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எலுமிச்சப்பழம் விளக்கு போட்டுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் அமர்ந்து துர்க்கை அம்மனோட பாடல்கள், அஷ்டோத்திரம் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பாடலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் கூட்டு பிரார்த்தனைலாம் செய்யறாங்க. அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதுலேயும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைங்க நானும் வீட்டில் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் முருகனுக்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி வையுங்க. இல்லை காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ ஏற்றி வையுங்க. சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பூஜை அறைக்கு உள்ளார போயிட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நாளை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையான கடன் சுமை தீருவதற்கு, மேலும் பணத்தை நம் வசம் இருப்பதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், இதற்கு ஈடு இணையான மந்திரம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அது என்ன அந்த ஒரு வரி மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ரீங் வசி வசி பணம் தனம் தினம் தினம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஓட்டுறீங்க, வண்டி ஓட்டுறீங்கன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை எல்லாம் நீங்கள் ஜபிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய கவனம் சாலை மேலே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் எவ்வளோ டைம் ஒதுக்க முடியுமோ அந்த நேரத்தில் மட்டுமாவது இந்த மந்திரத்தை நாளை நீங்கள் உச்சரிங்க. நிச்சயமாக பணம் சம்பந்தமான, கடன் சம்பந்தமான பண கஷ்டம், பண நெருக்கடி, வறுமை, வீண் விரைய செலவு அதிகமாகிறது, வெளியில் கொடுத்த பணம் என் கைக்கு வரல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வரியை நாளை உச்சரிங்க. முருகனை வேண்டி உச்சரிங்க. நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி சோடசக்கலை நேரத்தில் ஒவ்வொரு வரியை, சக்தி வாய்ந்த ஒரு வரியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதால தான் இந்த மந்திரத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓம் ரீங் வசி வசி பணம் தனம் தினம் தினம் அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிச்சிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த நேரத்தில் வெற்றிலை தீபம் நான் போடலாமா, இந்த 2 மணி நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம்ன்றீங்க, போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக நாளை மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் போடலாம், தவறு கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.